டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டியுள்ள கூட்டுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழக தொகுதிகளின் எண்ணிக்கை 39 31 குறையும் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதேபோல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் பாதிக்கப்படும் மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டுக்குழு கூட்டத்தை சென்னையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டியுள்ளார். இதில் பங்கேற்பதற்காக கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்களும் கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் தலைவர்களும் சென்னை வந்துள்ளனர். திமுக அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூட்டியுள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதை கண்டித்து இன்று பாஜகவினர் காலை தங்கள் வீடுகளுக்கு முன்னால் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை இன்றும் நாளையும் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை மீண்டும் தொடங்குகிறது. அன்று முதல் ஏப்ரல் 24 வரை மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. கேள்வி நேரமும் இடம்பெறும். இம்மாதம் 14 தமிழக சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 15 வேளாண் பட்ஜெட் தாக்கலானது. இதனைத் தொடர்ந்து கடந்த 17 முதல் 21 வரை பட்ஜெட் மீது விவாதம் நடைபெற்று முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதிலுரை வழங்கினார்கள். சென்னையில் இன்று நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி பங்கேற்கிறது. இதற்காக அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உதய சீனிவாஸ் சென்னை வருகிறார். திமுக கூட்டியுள்ள தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்திற்கு பாஜக கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அக்கட்சியுடன் ஆந்திராவில் கூட்டணியில் உள்ள துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் நீதிமன்றத்திற்குத்தான் சுமை என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மத்திய அரசின் காவிரி மேலாண் வாரியம் அமைக்க வேண்டும், ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு விதித்த தடையை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. இது தொடர்பாக தற்போது திமுக அமைச்சரவையில் உள்ள சிவசங்கர், ஆர். ராசா எம்பி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இரு வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதி ஜனநாயக முறையில் போராட்டம் நடந்ததால் ரத்து செய்வதாக கூறினார். சென்னையில் இன்று அனைத்து பள்ளிகளும் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைத்து பள்ளிகளும் கடந்த வெள்ளிக்கிழமை அட்டவணையின்படி இயங்கும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இது தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என எஸ்டிபிஐ மாநில செயலாளர் நெல்லை முபாரக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரளா, கர்நாடக அரசுகள் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும், இதேபோல தமிழக அரசும் இந்த சட்டப்பேரவை தொடரிலேயே தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு தனது மதச்சார்பற்ற பாரம்பரியத்தையும் சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் நெல்லை முபாரக் வலியுறுத்தியிருக்கிறார். அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பேரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை நீதிபதி இளந்திரையன் தள்ளுபடி செய்தார். பதவி மற்றும் புகழ்ச்சிக்காக தான் அரசியலுக்கு வரவில்லை என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் விழாவில் பேசிய அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை நதி போன்றது என்றார்.
தன்னை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை என்றும் நம்பாதவர்கள் வேண்டுமானால் கெட்டிருக்கலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னையிலிருந்து புறநகர் செல்லும் ரயில்கள் சிக்னல் கோளாறு காரணமாக நேற்று தாமதமாயின. இதனால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையிலிருந்து அரக்கோணம் கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் வழியில் நின்றதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. பணி முடிந்து வீடு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சிக்னல் கோளாறை சரி செய்ய ரயில்வே அதிகாரிகள் துரித நடவடிக்கை மேற்கொண்டனர். வாரத்திற்கு 5 நாட்கள் பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் மாதம் 24, 25ஆம் தேதி அறிவித்திருந்த போராட்டத்தை அகில இந்திய வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு ஒத்திவைத்திருக்கிறது. 24, 25ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இன்றும் நாளையும் சேர்த்து 4 நாட்கள் வங்கிகள் இயங்காத நிலை ஏற்படும். எனவே வங்கிகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் வேலை நிறுத்தம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அகில இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.